வாயில புண்ணா ஏமா அண்ணே நீ இங்க தொடுற நாங்க தொட்டா அண்ணனா மாமா ஒண்ணு முடியலையே மாமா ஒண்ணு முடியல மாமா தங்கச்சி ஏய் மாமானா மூதேவி தங்கச்சியா நீ அண்ணன் மாமா நம்ம இடத்துக்கு நாரதன் மகரிஷி வந்திருக்காரு. உங்களுக்கு கொடுத்தாரா மாமா? எனக்கு கொடுப்பாரா மாமா? உங்களுக்கு நெசமாலுமே கொடுப்பார். எனக்கு நிறைய வேணும் மாமா. அவர் ஏற்கனவே உள்ள ஒளியிருச்சு. என்னது? வேர்வே. அழைத்து வாருங்கள் சுவாமி. நிறைய சம்பாரிச்சு வாழ்வாய் மகளே, அதை சொல்லுங்கள் சாமி. பிரம்மச்சாரி நீ கண்ணு வைக்காத, கண்ணு வச்சுதான் அப்படி இருக்கு. பிரம்மச்சாரி இந்த பொம்மலைக்கு கட்டுப்பட்டு வலிக்கு விடலாமா? பொம்பளையே பிடிக்காத மாதிரி நிக்கிறாரு. வீட்டுக்கு போனா இங்க வாடகை எடுக்குது. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமா, குளத்து பண்பு, கொலாப்பம்பு, குலப்பண்பையா. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. சரி தங்கச்சி, இருந்து விட்டாலும் கூட இப்பேற்பட்ட பெண்ணை சரிக்கா தேவலோகத்துல கூட பார்த்தது இல்லையா? ஆமா, எப்பேற்பட்ட அழகு, உள்ள அழகுங்க. எங்கேயுமே பார்த்தது இல்ல சாமி, நெசமாலுமே பார்த்தது இல்ல. நீ எந்த அழகா சொல்றேன்னு தெரியும். சந்தனங்க பாருங்க சாமி. சாமி நானும் ஆரம்பத்துல இருந்தே பிள்ளைய கண்ணு வச்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன அவனை கொடுத்தா நீங்களும் கொடுத்தா? கேரளா மைய வேலை செய்யுமா? ஏங்க நான் எப்படி பார்த்தேன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். சரி, ஏன்னா அதனால இவ அழக பார்க்கும் பொழுது என்ன போட்டோன்னா அதுலதான் ஒரு குடும்பமே குழப்பற அடி கிடக்குது. அதனால எப்படி வர்ணிக்க வேண்டும்? இந்த பெண்ணை பார்க்கும்போது, இந்த பெண்ணை பார்க்கும்போது இதுலதாயா சண்டை. நீ கும்மாயத்தை அடிச்சுட்டு இருக்க, அவன் என்ன பண்ணி எடுத்துறீங்க? கும்மாயத்தை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு இவரு. 2 முட்டைடா வச்சு உள்ள தள்ளுறாரா. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பெண்ணு, ஆசைப்படி புருஷை வரட்டுமே அடியம்மாடி, ஆசைப்படி புருஷை வரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா இவ அழகான பொண்ணு, ஆசைப்படி புருஷை வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, ஆயிரந்த வாங்கி தரட்டுமே. என்ன சாமி? அதுக்கு இதுக்கு தான் சாமி, நான் இன்னமே யாரையும் பார்க்காம காட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். ஊருக்குள்ள என்னத்தை பத்தி பேசுறாங்க? சாமி, இந்த பாவாடையை காட்டுங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு மாதிரியே உனக்கு இருக்கிறது எனக்கு இப்ப பார்த்த ஓகே ஆயிடுச்சா? பார்த்தா ஊர் மயக்கும் ஆண் பிள்ளை, காச்சமா பிள்ளை, அழகு அழகு பார்த்து என்ன கேட்டாலும் மாட்டேனே சொல்ல மாட்டேன். போல ஒண்ணு எடுப்பாமா, பொசுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாமா, நகை நட்டு சேல நீ கேக்கும் வேலை நினைச்சது போல தருவாமா, பச்சைக்கிளியே தொட்டு தழுவே
என்ன பறவை என்னத்தை சொல்லுதம்மா மா அடுத்த காவல் யார் இருக்கின்றது? அடுத்த காவல் என்ன நகைச்சி வர சொல்லுங்க. தெப்ப கோலத்துக்குள்ள நிதி குளிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் இப்ப காத்தாலைய மச்சான் தெப்பக்குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில என்னை பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய மச்சான். தெப்பக்குளத்துக்குள்ள நான் நீந்தி குளிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் இப்போ காத்தாலைய மச்சான். அப்புடி சூப்பரா. ஏய் மேலே தெப்ப கொல்லத்துக்குள்ள அலப்பணி மிக ஓடுது மச்சான் விலாசத்தை தேடுது. அலப்பணி மிக ஓடுது மச்சான் விலாசத்தை தேடுது. சோளக்குயில் ஏன் கூவுது என் சொந்தத்தை தான் அது பாடுது. அலங்கார தேரறி மன்மத மத்தாடு மச்சான் கிளியாகுமா. அலங்கார தேரறி மன்மத மத்தாடு மச்சான் கிளியாகுமா. குக்கு குக்கு ஏன் மாமனை பார்த்து சொல்லு. தெப்ப கோலத்துக்குள்ள நிதி குளிக்கையில என்ன பார்த்து சிரிச்ச மச்சான் காத்தாலைய மச்சான் என்ன பார்த்து சிரிச்ச ஓ வாயில என்ன சிலையே இல்லை ஏய் சரட்டு வண்டி தேருல தினம் ஊர்வலம் வந்தோமே ஊருல. சரட்டு வண்டி தேரில என்ன ஊர்வலம் வந்தோமே ஊரில சரட்டு வண்டி தேருல தினம் ஊர்வலம் வந்தோமே ஊருல. யாரு கண்ணப்பட்ட பாவமோ என் சாமிக்கு தான் என்ன கோபமோ. மலையாள கரவோய் மை போட்டு பார்த்துட்டு மகர சத்திரமலையே. 47 கிலோமீட்டர் மலையாள கரவோய் மை போட்டு கோயம்புத்தூர்ல இருந்து. பார்த்துட்டு மகர சத்திரமலையே. என் ராசாவை பார்த்து சொல்லு. தெப்ப கோலத்துக்குள்ள வீணா நீதி குளிக்கையில பார்த்து சிரிச்ச மச்சான் டிங்கு 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 47 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே போயிட்டு வந்துடலாம். ஏய், என் ஊரே கேரளா தான் தெரியுமா? ஏ? ஆ அப்ப ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டீங்களா? அதே 8 வருஷமா தான் தமிழ் தெரியும். ஆ. ஆமா மலை- சரி ஏன் சேச்சி என்ன விழிச்சது? என்ன வெளிச்சதா ஆ நம்ம இடத்துக்கு எവിടെയാണ് സ്ഥലം? முனியாண்டி குண்டி வந்திருக்கலாம். காந்தலூர். ஆ பராச்சி சொல்லு. பாரு 10 மாசம் தெரியுமா நமக்கு? எதுக்கு என்ன அழைச்சிங்க? இங்கே வந்தமா போய் சொல்லட்டும். எப்ப தெரியும் அவர் முறைச்சோன்னு நீ ஒத்துக்கிட்டியா? இந்த டான்ஸர் வேணாம்ப்பா வீட்டுக்கு போய் சொல்லுப்பா. எதுக்கு என்ன அழைச்சிங்க? ஆ? எதுக்கு என்ன விழிச்சது? நம்ம இடத்துக்கு ஆ. முனியாண்டி குட்டி வச்சிருக்கிறா சாமி. வெட்டி முடியாண்டியா? ஏன் அவரோட ஒரு நாள் போன பாருங்க. எப்பா அந்த பணத்தாங்கிட்ட அடக்கம் பண்ணுங்கப்பா. ரொம்ப டர்மா அண்ணே இவ்வளவு தாமதமாவ கூப்பிடுறது? அழைத்து வாருங்கள். வாங்க சாமி. நான் ஆடுற இவ்வளவு வந்தேன். இவள் வந்ததா? நான் ஆடுற இவ்வளவு வந்தேனே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கல்வாணி மகனாரதரே. வருகை நல்வரமாகும் தவமுனியே. வருகை நல்வரமாகும் தவமுனியே. அகவை எடுத்து போற்றுகிறோம் தவமுனியே. ஒரு பாதம் நான் படித்தேன் வருக வருகவே வாணி கல்வாணி மகனாரதரே. நாராயணா நாராயணா என்று சொல்லியே கண்ட கழகம் அண்மையிலே முடிய வேண்டுமே. நாராயணா நாராயணா என்று சொல்லியே. கண்ட கழகம் அண்மையிலே முடிய வேண்டுமே. அட்டை எடுத்து வீணை குடித்து வந்த சுவாமி இவங்க நல்ல ஆசை தந்துவிட்டு போங்க சுவாமியே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வருகை நல்வரமாகும் தவமுனியே. வருகை நல்வரமாகும் தவமுனியே. அகமை எடுத்து போற்றுகிறோம் தவமுனியே. ஒரு பாதம் நான் படித்தேன் வருக வருகவே வருக வருக மாமுனியே வருக. கலைவாணியின் மைந்தனே வருக. பிரம்மனின் புதல்வனே வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நலமாகவும் மற்றும் வாக்கு சாத்திரியமாகவும் முடிப்பவர் தாங்கள். எங்களது நாடு தேடி வந்திருந்தால் சகலமும் போற்றும் விதத்தினை வரவேற்பினை கொடுத்திருப்போம். காடு தேடி வந்த காரணத்தினால் எங்களால் முயன்ற வரவேற்பினை கொடுக்கிறோம். அதை மனதார ஏற்றுக்கொண்டு எமக்கும் என் நாட்டு மக்களுக்கும் நல்லாசி புரிய வேண்டும் சுவாமி. தங்கச்சி சாமியை நோக்கி எവിടെ போய் என்னையா வர வேணும்? அதான் என்ன வர வேணும் கேளுங்க. ஏய் சாமி என்ன வட வேணும்னு கேக்குறதுல கேளியா?
எவ்வளோ வேணுமே கேட்குது. எனக்கு ஒரு கொச்சு வேணும். எனக்கு ஒரு கொச்சு வேணும் சாமி. கொச்சு வரைஞ்சா குழந்தை. குழந்தை இந்த புழு வயிற்றுல ஒரு புழு பூச்சி அண்ட மாட்டேங்குது சாமி. அப்படியாகட்டும் ஐயா. என்ன செஞ்சு விட்டுறீங்கயா? கூடிய சீக்கிரத்துல நல்ல ஒரு குழந்தை பிறந்து நீடூடி வாழ்வாய் என்று வாழ்த்துகிறேன். முதல்ல அண்டுனா தானே மாடு அண்ட மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்றது? கொடுக்க முடியும். தாள கரவன் அண்டி வச்சுக்கிறியா? நீ அவுத்துட்ட ஒரு பப்புண்டான் சீன்லேயே குண்டா என்னடா அது தாரை போட்டு உருட்டி விட்ட மாதிரி. இது மாதிரி பார்க்க மாட்டேன். இந்த போறேன் சாமி. அடுத்த சென்மத்தில் இப்போதான் ஒன்றும் சேர மாட்டேங்கிறோம். சரி அம்மா நீங்கள் திரும்பிக்கம்மா கடுப்பாவீங்க. அதுக்காண்டி தான் நீங்கள் திரும்பிக்க சொன்னால் கோச்சுக்குவீங்க. அடுத்த ஜென்மத்தில் இவ பெரிய புத்தா பிறக்கணும். சரி நம் மலம்பாம்பா பிறக்கணும். எதுக்குயா? புத்துக்குள்ள நுழையத்த. ஏன்னா மலைப்பாம்பு வந்து புத்துக்குள்ள போகாதுல்ல. அவ்வளவுதான் அறிவு. அடுத்த ஜென்மத்தில் சரி உங்களுக்கு இருக்கிற மடு எனக்கு வர்ற மாதிரி தொழில் இல்லை சாமி. அப்படியாகட்டும் ஐயா. நீங்கள் போடுற விஷம் நான் போடணும். என்னைய மாதிரி நீங்கள் பப்புன்னு போடணும். சரியா? கூடிய சீக்கிரத்தில் நடந்துடும். சாமி என்னப்பா அந்த வேலை அவர் செய்வார். இதோ சென்று வருகிறேன். சென்று வாருங்க. இருப்பா நானா சத்யான் சௌத்ரியா? காட்டுக்கு போனேன் இன்னைக்கு வேட ஆடுற ஆட்டத்தப்ப ஒரே ஆட்டத்தோட முடிச்சுடுறேன் பாரு. வேடை வர்றப்ப யாரும் இருக்கக்கூடாது. என் தங்கச்சியை பத்திரமாக பார்த்து பாருங்கள். தங்கை வெள்ளையம்மா. ஐயோ அந்த நாடகமா. அழகான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உபசரித்து உப்பில்லா கொள்வார்த்தாலும் உண்பது அமிர்தமாகும் என்பார்கள். அப்பேற்பட்ட வகையில் அற்புதமான வரவேற்பு கொடுத்தீங்க. மரத்திலேறி மரமதை தொழில் சுமந்து மரத்தினால் மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி பழனி வரும்போது கண்ட மாதல் மரமோடு மரம் எடுத்தார். அப்பேற்பட்ட வரவேற்பு இல்லாவிட்டாலும் கூட அழகான முறையில் பாமாலை பாடி வரவேற்பு கொடுத்த உண்மை நான் வாழ்த்த வேண்டும். எப்படி வாழ்த்த வேண்டும் என்று பார்த்தால் ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இடம் பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இறைவேடம் பறந்தாலும் இசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு
யார் சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க என்பதை எல்லா விவரங்களும் தெரிந்தாலும் கூட உங்கள் நாவால் சொல்வதை என் செவிக்குளிர கேட்க வேண்டும் என்ற ஆசை. உங்களிடத்தில் ஒரு சில நாட்கள் கேட்கலாமா? 14 லோகங்களும் சுற்றி திரிபவர் தாங்கள். என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிந்திருந்தாலும் கூட என் வாயார பேசி உங்களது செவியால கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க. இருக்கட்டும். நான் வாழ்வதோ குறிஞ்சி நிலம், காட்டுப்பகுதி, குருகுலம் கூட கிடையாது. உங்களை மாதிரி பெரிய பெரிய ஞானிகள் தவமுனிகள்லாம் வர்றாங்க. ஏன்னா படித்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதை விட அனுபவத்தால் வர்ற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சிறந்த ஆசான்னு சொல்லலாம். படிச்சு ஒப்பிக்கிறதுங்கிறது இன்னைக்கு கேட்டு நாளைக்கு கேட்டா நாளாந்தன்னைக்கு கேட்டா தெரியாம போய். ஆனா அனுபவத்தால ஏதாவது நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் தெளிவாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால தெரிந்தது அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றதுக்கு காத்திருக்கேன் சுவாமி. தெரியாது அப்படிங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். அவ்வளவு கேட்கிறேனுமா? பண்டு விழிக்கர் கண்டு மொழி மாதே, பண்டு விழிக்கர் கண்டு மொழி மாதே, பண்டு விழிக்கர் கண்டு மொழி மாதே, நீ வந்திருக்கும் நாட்டெது சொல் குதே. நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை நாடு கந்தமலர் சிந்து முகமாதே, கந்தமலர் கந்தமலர் சிந்து முகமாதே, உன் தாய் தந்தை பெயர் என்ன சொல் குதே. தந்தை பேர் நம்பி என்பார், தாய் நங்கை மோகினி என்பார். தந்தை பேர் நம்பி என்பார், தாய் நங்கை மோகினி என்பார். என்னன் பெயர் வள்ளி என்று அழைத்திடுவார் சுவாமி, அழைத்திடுவார் சுவாமி, அழைத்திடுவார். எந்தன் ஊர் சிற்றூர் என்பார், தமையர்கள் 7 என்பார். எந்தன் ஊர் சிற்றூர் என்பார், தமையர்கள் 7 என்பார். வாழ்வது வேள்வி மலை சாரலிலே, நான் சாரலிலே சுவாமி, சாரலிலே. நாடு தொண்டை நாடு, நிலம் நிலம் குறிஞ்சி நிலம். தாயின் பெயர் தந்தை இப்பதான் நான் சொன்னேன், நம்பி தலைவன், நங்கை மோகினி. என்னோட பேர் வள்ளி. கையில் வைத்திருப்பதோ கவன். உடன் பிறந்தோர் 7 உடன் பிறவாதவர்கள். உடன் பிறவாதோர் ஆமா. கையில் வைத்திருப்பதோ கவன். வந்திருப்பது காவல். எதற்காக காவல்? திணை காவல். திணைக்கு ஏமா காவல்? திணைக்கு ஏமா காவல்னா பறவைகள்லாம் வருது, எச்சம் படக்கூடாதுங்கிறதுக்காக. அது எதற்காக அப்படின்னா கந்த பெருமானுக்கு படைக்கிறது வந்து எச்சம் படக்கூடாது அப்படின்னு என்னோட தந்தை சொல்லியிருக்கார். அவரோட கட்டளைக்கு இணங்க காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. அப்ப திணை சிறந்த கோவிலவில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம். அப்ப தந்தை சொல் கேட்டு கையில் கவல் வைத்துக் கொண்டு ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று சொல்லிக் கொண்டு விடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஏன்னா நீங்க சொன்னது மாதிரி இறைவனாகப்பட்டவன் எச்சிலை ஏத்துக்குவான், ஆனா எச்சத்தை ஏத்துக்க மாட்டான். இதே போல பாத்தீங்கன்னா 64 நாயன்மார்கள் ஒருவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்ணன் என்று சொல்லக்கூடியவன். திண்ணன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை என்பது கிடையாது. காடன் என்று சொல்லக்கூடியவனுக்கு குழந்தை என்பது கிடையாது. அனுதினமும் போய் சிவ ஆலயத்தில் போய் வென்றாங்க. இறைவா, ஏன்னா நானும் சிறந்த ஒரு வேட்டைக்காரன், ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி வேண்டியார்கள். அப்போ தத்தைக்கும் காடனுக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தையாகப்பட்டது பிறக்குது. அப்போ ஆண் குழந்தையாக பிறந்து பேர் வைக்கிறார்கள். எப்படி பேர் வைக்கிறாங்க? திண்ணன் என்ற பெயர் சூட்டி அழகான முறையில் வளர்த்து வருகிறார்கள். அப்படி அழைத்து வருகின்ற பொழுது அவர்கள் குலப்பண்பு என்ன? வேட்டையாடுவது. குலப்பண்பு என்ன? வேட்டையாடுவது. அனுதினமும் வேட்டைக்கு செல்வார். அப்ப வேட்டைக்கு செல்லுகிற வழியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பன்றியை பார்த்து விடுகிறார். அப்ப வெண்பன்றியை பார்த்த உடனே இந்த பன்றியை எப்படியாவது அடித்தாகணுமே அப்படின்னு சொல்லி வேகமாக போகின்ற வழி மீது அழகான ஒரு சிவலிங்கத்தை பார்க்கிறார். யாரு? திண்ணன் என்று சொல்லக்கூடியவன். எங்க சிவலிங்கத்தை பார்க்கிறாரு? போற வழியில, காட்டுப்பகுதியில். ஏன்னா போகக்கூடிய வழியில் சிவலிங்கத்தை பார்க்க. அப்ப அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு மனமாகப்பட்டது இறங்கி விடுகிறது. அடடடா, என்ன ஒரு அழகு! ஏன்னா உலகை கட்டி காக்கக்கூடிய இறைவன் தனிமையில் காட்டுக்குள் வாழ்கிறாரே, அப்ப இவர் எவ்வளவு பசியோட இருப்பாரு, காட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர் பசியோட இருப்பார் அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன. அப்ப பாருங்க இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடும் விலங்குகளை எல்லாம் சுவைத்து பார்த்து பின்பு சிவபெருமானுக்கு படைக்கிறார். சிவபெருமானுக்கு வந்து நீங்க சொன்னது மாதிரி படைக்கிறார். அதே போல சிவாச்சாரியர் என்ன பண்றாரு? அனுதினமும் சிவபெருமானுக்கு வந்து பூஜை செய்து அவர் ஆனா பார்க்கும் பொழுது திடீர்னு மாமிசம் இருக்கிறத ஒரு நாள் பாத்துறாரு. ஆமா. பார்த்த உடனே என்ன ஆகுது? என்னடா நாம் அனுதினம் என்ன பண்றோம்? பூஜை பண்றோம். காலையில வந்து பூஜை பண்றோம். பூஜை பண்ணின பிறகு என்ன அழகான முறையில் மலர்களை கொண்டு வந்து பூஜை பண்றோம். அதே போல
பிரசாதங்கள் வைக்கிறோம். அப்படி வைக்கக்கூடிய பிரசாதம் எப்படி இந்த இடத்துல எலும்பு துண்டாக மாறியது, இதை கண்டுபிடிக்கணுமே யார் வைக்கிறது அப்படின்றவர் என்ன யாருக்கு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு சிவாச்சாரியார். அப்படி இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணுமே அப்படின்றவர் என்ன யாருக்கு உண்டு சிவாச்சாரியார். ஏன்னா வச்சவந்தே எடுக்கணும், வழி தெரிஞ்சவந்தே நடக்கணும். சந்தேகம் என்று ஒன்று வந்து விடுச்சுன்னா அது உடனே தீர்த்து விடணும். அப்ப சந்தேகமாகப்பட்ட தொடர்ந்து கொண்டே இருந்தால் அது என்னாகும், உறுத்தி கொண்டே இருக்கும். அப்பேற்பட்ட வகையில பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க, இவர் மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த கறிகளை தன் சாப்பிட்டு அந்த மிச்ச கறியை ஏன்னா சுவைத்து சாப்பிடுறாரு. மிச்ச கறி இல்ல, அது நல்ல கறியா கெட்டு போன கறியா, எது சுவையாக இருக்குதா இல்லையா, எதை படைக்கணும் அப்படின்னு தான் சுவைச்சிட்டு அந்த எச்சத்தை தான் வைப்பாரு. எச்சியை வந்து வைப்பாரு. கறியை யார் வைக்கிறது, திண்ணனாகப்பட்டவர் கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வைக்க. என்னடா நேத்தும் பார்த்தோம், இன்னைக்கு நேத்து இருந்தது, இன்னைக்கும் பாக்குற, இன்னைக்கு இந்த எலும்பு துண்டு யார் இந்த வேலை பாக்குறது அப்படின்னு பாக்கணும்னு ஒளிஞ்சு நின்று பாக்குறாரா, பாக்குறாரு. அப்ப ஒளிஞ்சு நின்று பார்க்கும் பொழுது பாருங்க சிவாச்சாரியராகப்பட்டவர் பாக்குறாரு, திண்ணன் வந்து வைக்க. அப்ப திண்ணனாகப்பட்டவனை பார்த்து என்ன பண்றாரு, திட்டுகிறார். ஏன்னா ஒரு ஆலயத்துக்குள்ள கொண்டு போய் மாமிசங்களை வச்சா என்ன ஆகும், அது அசுத்தமாயிரும். அதே போல திட்டிடுறாரு. திட்டின உடனே என்ன ஆகுது, அன்று இரவு சிவபெருமானாகப்பட்டவர் சிவாச்சாரியார் கனவுல போறாரு. அசரீரி, ஆமாங்க, அசரீரி வாக்கின் வழியாக போறார். எப்படி என்ன சொல்லுகிறார், சிவாச்சாரியாரே நீங்க உண்ணக்கூடிய உணவை நீங்க வச்சு எனக்கு அபிஷேகம் பண்றீங்க, பிரசாதமாக வழங்குகிறீர்கள். ஆனா அவருக்கு உண்ணக்கூடிய உணவை எனக்கு வைக்கிறான். எதனால வைக்கிறா, என் மீது உள்ள அதீத அன்பு. உன்னோட பக்தி பெருசா அவனோட பக்தி பெருசான்னு நான் சோதிக்கிறேன், அதை நீ ஒளிஞ்சு நின்று பாரு அப்படின்னு சிவாச்சாரியாருக்கு வந்து அசரீரி வாக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி பேசுங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவாச்சாரியார் வந்து பூஜை பண்றதுக்காக வர்றாரு. வருகின்ற வழி மீது அந்த சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தின் மீது இருக்கக்கூடிய கண்கள் என்ன ஆகுது, ரத்தம் வடியுது, குருதியாகப்பட்டது வடிந்து ஓடுகிறது. இப்ப இந்த சிவாச்சாரியாரோ அலறுகிறார், ஐயோ இறைவன் கண் மீது குருதியாகப்பட்டது வடிந்து ஓடுகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று இது பண்ற. பதட்டம் மட்டும்தான் படுறார், ஏன்னா காரியம் இல்ல, பதட்டம் மட்டும்தான் செய்கிறார். அதே போல என்ன பண்றியா, திண்ணப்பன் வந்து பாக்குறார், திண்ணன் வர்றா. திண்ணன் வருவது அறிஞ்சு என்ன பண்றியா, அசரீரி வாக்கின்படி ஏன்னா சிவாச்சாரியாரே சற்று நீங்கள் மறைந்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல. மறைந்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னவன் என்ன ஆகுது, வர்றா யாரு, திண்ணன் வேகமா வர்றா. வந்த உடனே ரத்தத்தை பார்த்து என்னடா உலகை கட்டி காணக்கூடிய அந்த எம்பெருமான் மீது கண்ணில் ரத்தம் வருகிறது. அப்போ நமக்கு எதுக்கு கண்ணு யோசிக்காம தன் கண்ணவே பெயர்த்தெடுத்து வைத்து விடுகிறான். யாருக்கு, அந்த சிவபெருமானுக்கு. அப்படி தன் கண்ணவே பெயர்த்தெடுத்து வைத்த காரணத்தினாலதான் திண்ணன் என்று சொல்லக்கூடியவனுடைய பெயரோ மாறியது. எப்படி மாறியது, கண்ணப்பன் என்று மாறியது. ஏன்னா உலகத்திலேயே முதல் கண் கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணப்பனாகப்பட்டவர் தான். ஏன்னா அப்பேற்பட்டவரை என்ன பண்ணாரு, கரியாகப்பட்டதை சாப்பிட்டு கொண்டு போய் தான் இறைவனுக்கு வச்சாரு. அப்போ என்னாச்சு, அந்த சாப்பிட்டு வச்ச கரியை ஏத்துக்கிட்ட. அப்ப ஒவ்வொரு இறைவனும் சரி ஒன்று வைக்கக்கூடிய பட்டால் தவறில்லை, எச்சம் பட்டால் தவறு. ஏன்னா எச்சம் பட்டாதே தவறு. சரிங்க, ஏன்னா உங்க கடவுள் யாருன்னு சொன்னீங்க, எம்பெருமான் முருகப்பெருமான் குலக்கடவுள். எம்பெருமான் முருகப்பெருமான் குலக்கடவுள். சரிங்களா, குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடுங்க, 6 படை வீடு இருக்கு. எந்த விதத்துல நீங்க 6 படை வீடுன்னு சொல்றீங்க, உலகமே அதான் சொல்லுது. சரிங்க, முதல் படை வீடு எது, திருப்பரங்குன்றம்னு சொல்றாங்க. இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர். மூன்றாம் படை வீடு ஏன் எங்கிட்டே கேக்குறீங்க, பழனிமலை. 4வது சுவாமி மலை, 5வது திருத்தணி, 6வது பலர்முதிர்ச்சோலைன்னு சொல்லுவாங்க சுவாமி, சொல்லுவாங்க. ஆனா 3வது படை வீடு என்ன சொன்னீங்க, பழனிமலைன்னு சொன்னாங்க. பழனிமலை என்பது படை வீடா? ஆமா. நான் இல்லைன்றேன். ஆமான்றேன். நான் இல்லைன்றேன். ஆமாங்கறேன். எதை வச்சு ஆமான்றீங்க? உலக மக்கள் எல்லாம் அதை தான் சொல்றாங்க, அதனால நானும் சொல்றேன். உலக மக்கள் சொன்னா அது உண்மையாகுமா? இது என்ன வம்பா போச்சு, 10 பேர் பொய்யா சொன்னாலும் அது உண்மைங்கிறது தானே உண்மை. 10 பேர் சொன்னா என்ன, அவங்க சொல்றத நானும் சொல்றேன். 3வது படை வீடு பழனிமலைங்கிறேன். எங்க எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நம்மளும் சொல்லக்கூடாது. ஏன்னா மாங்காய் சாப்பிட்டதுனால வாய் புளிச்சுச்சா, சாப்பிடுறவங்க தான் புளிக்கும், சாப்பிட்டவங்களுக்கு புளிக்காது. புளிச்சுச்சா அப்படின்னு இருக்க கூடாது. அதாவது படை வீடாகப்பட்டது பழனி, 3வது படை வீடா? அப்படிதான் சாமி எல்லாரும் சொல்றாங்க. 3வது படை வீடு எல்லாரும் சொல்றாங்க, நீங்க சொல்லாதீங்க. அப்புறம் அவங்க சொல்றதானங்க நானும் சொல்ல முடியும். அப்ப அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீங்க சொல்றீங்க. ஏன்னா இந்த கேள்வி எதுக்காக கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலக்கடவுள் முருகப்பெருமான் சொன்னீங்க. அப்ப முருகப்பெருமானுக்கு உண்மையிலேயே 6 படை வீடு இருக்குதா? இருக்கு. எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்லிட்டனே, திருப்பரங்குன்றங்கிறேன், திருச்செந்தூர், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, 6 படை வீடு சொல்றேனே. எங்க 5 படை வீடு தான்.
சரி. ஏன்னா இனிமேல் தான் ஒரு படை வீடு உருவாக போகுது. அது கதையின் பிரகாரம். சரியா? கதைக்கு அப்பாற்பட்டு சொன்ன. சரி. அப்ப பழனியாகப்பட்டது படை வீடா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எல்லாரும் அதைத்தான் சொல்றாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து படை வீடு, 3வது படை வீடு வந்து பழனி அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை. எப்படிமா அப்படி சொல்றேன்னு கேட்டா, 3ஆம் படை வீடுங்கிறது அது கிடையாது. திரு ஆவினன்குடி. உங்களால் வந்த கழகம் ஒரு கனியை கொண்டுட்டு வந்து அண்ணன் தம்பி 2 பேத்துக்கும் பகிர்ந்து கொடுக்காம யார் உலகத்தை சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு சொல்லிட்டீங்க. தாய் தந்தையை வந்து உலகமாக நினச்சி விநாயக பெருமான் சுற்றியாச்சு. உலகத்தையே உலகமாக நினச்சி இவர் சுற்றி வர்றதுக்குள்ளேயும் தோத்து போயிட்டார். சரி. அப்போ கோபம் வந்த இவர் என்ன பண்ணாரு, இனிமே நீங்கெல்லாம் வேண்டாம், எனக்குன்னு ஒரு மக்களை நான் வந்து உருவாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக பழனிமலைக்கு வரார். பழனிமலைக்கு வரார். ஆனால் பழனிமலைக்கு வரல, திரு ஆவினன்குடிக்கு வரார். அங்கே தான் மகாலட்சுமி, கோமாதா, சூரியன், அக்னி, பூமி இவங்க எல்லாருமே திரு ஆவினன்குடியில் இருக்காங்க. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சம்மதம் கேட்டுட்டு அதற்கப்புறம் தான் போகர் செய்த சிலையில் வந்து குடிக்கொண்டார் அப்படிங்கிறது உண்மை. பழனிமலையில் திரு ஆவினன்குடிங்கிறதா 3ஆம் படை வீடு. பழனிமலைன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இது தப்பா உண்மையா? தப்பு இருந்தா மறுத்து பேசலாம் சுவாமி. இல்லை என்றேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நான் இல்லை என்றேமா. நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்கிறேன். நான் இல்லை என்று. ஆமாங்கிறேன். இங்க என்ன சாமி இங்க இருக்கு? 3ஆம் படை வீடு தான் திரு ஆவினன்குடின்னு நான் சொல்றேன். இல்ல இங்க என்ன சாமி இருக்குதுங்க? எங்க? இங்க குறிஞ்சி நிலத்திலயா? இல்ல இந்த இடத்துல. இந்த இடத்துலயா? இந்த இடத்துல எங்கிட்ட கேட்டா என்ன சுவாமிங்க? இங்க மாரியம்மன். மாரியம்மன் மீது சத்தியமணி சொல்றேன் இல்லங்க. நான் ஆமாங்கிறேன். பொய்யில்ல உண்மைமா அது. அப்படி வாங்க. ஆகப்பட்டவன் கோபித்து கொண்டு போய் நேரடியா மலையில போய் அமர கிடையாது. திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய கீழே தான் முதல் அமர்ந்தது. ஏன்னா எல்லாரும் என்ன பண்றோம், திரு ஆவினன்குடிக்கு போறது கிடையாது, நேர பழனி மலையிலதான் போய் பார்க்கிறோமே தவிர கீழே வர்றது கிடையாது. முதல்ல அடிவாரத்துல வந்து தரிசனம் பார்த்துட்டு தான் மலை மேல இருக்கும் அந்த முருகப்பெருமானை போய் பார்க்கணும். ஆமா. ஆனா அது எல்லாத்துக்கும் தெரியுமான்னா தெரியாது. தெரியாது. 3ஆம் படைவாடு திரு ஆவினன்குடி தான். ஆமாங்க. ஆமா. சரி. இப்ப என்னோட முருகப்பெருமானை நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. முருகப்பெருமானுக்கு தந்தை இருக்கிறாரா? முருகப்பெருமானுக்கு தந்தை இருக்கிறாரா? இது என்னங்க கேள்வி? தந்தை இருக்கிறதுனாலதானே தோற்றுவிக்கப்பட்டாரு. அப்படியா? அப்படிதாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமான் தானே முருகப்பெருமானுக்கு தந்தையே. சரி சரி. தெரியுதா? எங்க தெரியாம பேச முடியுமா? அவரோட சிறப்பெல்லாம் என்னென்னு சொல்றீங்களா கொஞ்சம்? எங்க அவர் சிறப்புகளை சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட சிறப்பு பெற்றவர். ஏன்னா பக்தர்களுக்கு என்ன பண்ணுவாரு, வேகமா வரத்தை கொடுத்துருவாரு. கொடுத்தப்பட்ட பின்பு முடிக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க. ஆமா, இவ்வளோ பெரிய சிறப்பு பெற்றவர். ஏன்னா அதே போல பார்த்தீங்கன்னா சிவனுடைய கோலம் எப்படிங்க இருக்கும்? ஜடாமுடியோட காட்சி கொடுப்பார். ஜடாமுடியோட காட்சி கொடுப்பார். யாரு? சிவபெருமான். சிவபெருமான். ஆமா. தலையில என்னங்க இருக்கும்? ஜடாமுடி இருக்கும். அதுல சுத்தி இருப்பது பாம்பு. கழுத்துலயும் பாம்பு. ருத்ராஜ கொட்டை அணிந்திருப்பது என்ன? புலித்தோலை. புலித்தோலை. ஆமா. இது எல்லா ஆலயங்கள்லயும் இப்படிதான் இருப்பார். சரிங்களா? ஆனா ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் ஆடை ஆபரணங்களோடு இருக்கிறார். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மதுரையில் திருக்கல்யாணத்தன்னைக்கு, ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போகும் பொழுது நீங்க சொன்னது மாதிரி ஜடாமகுடா கழுத்துல பாம்பு ருத்ராஜ கொட்டையோட போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாங்க? அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. அப்ப ஒரு பொண்ணு கிட்ட போகும்போது அழகா இல்லங்க பொண்ணு. ஏன்னா இவ யாரு? ஒரு அரசாளக்கூடிய ஒரு பெண்ணு. யாரு? மீனாட்சி ஆகப்பட்டவர். மீனாட்சி கிட்ட போய் எப்படி போனா நல்லா இருக்குமா? அது எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காது. பார்த்து பயந்துல போவாங்க. உருமாறினா எப்படி உருமாறினாரு? தன் உடைகளை எல்லாம் மாற்றி, ஏன்னா ஜடாமகுடம் இருந்த இடத்தில் கிரீடத்தை சுட்டினார்கள், வைர கிரீடத்தை சுட்டினார்கள். அதே போல பாம்பு ஆபரணமா அணிந்த இடத்தில் வைடூரியங்களை பூட்டினார்கள். அற்புதமான முறையில் பட்டாடை உடுத்தி என்ன செய்தார்கள்? திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். எங்க? மீனாட்சி அம்மன் கோவில்ல. ஏன்னா சொக்கநாத. சொக்கம்னா என்னங்க? சொக்கம்னா என்ன? சொக்கம் என்பது சொக்கம்னா என்னென்னமோ சொல்லலாம். சொர்க்கம் கிடையாதுங்க. சொக்கம். சொக்கத்தை தான் நானும் சொல்றேன். ஏன்னா சொக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? சொக்க வைக்கிறது ஒரு மயக்கக்கூடிய தன்மை. யாருக்கு? கவர்ச்சி தன்மை. அப்ப அந்த ஆடையோடு வந்து மயக்கினாராம். யார? மீனாட்சி அம்மன். அதனாலதான் அவருக்கு சொக்கர் என்று. அது எப்படி அது நல்லதுன்னு சொல்லலாம்? ஒருத்தவங்கள பிடிக்குது அப்படின்னா தோற்றத்தை வச்சு பிடிக்குமானா எல்லா பெண்களுக்கும் அப்படி பிடிக்காது. பிடிக்காது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமாங்க. ஒருத்தவங்க பார்த்தா நல்லவங்களாவே இருந்தாலும் ஐயே எனக்கெல்லாம் என்னோட குணம் நல்லவங்களாவே இருப்பாங்க. ஆனா அவங்கள சுத்தமா பிடிக்காது.
பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா இருப்பாங்க, அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலும் புடிச்சு போயிடும். சரி இல்லையா? ஒவ்வொருத்தரோட ரசனைகள் ஒவ்வொரு மாதிரி. மீனாட்சிக்கு அவர் அப்படி வந்தாதான் பிடிக்கும்னு தலை எழுத்து இல்லையா? ஏன்னா அதனால அவருக்கு சொக்கநாதர் என்ற பேர் உண்டாச்சு. சரிங்க, பேசிக்கிட்டே போகலாம். சரியா, பேசிக்கிட்டே போகலாம். அழகா பாடுறீங்க, அழகா பேசுறீங்க. ஆனா இந்த இடத்துக்கு யார் சொல்லி வந்திருக்கீங்க? எங்க அப்பா சொல்லி. உங்க அப்பன் சொல்லி இந்த இடத்துக்கு வரலாம்? என்ன உங்க அப்பன் சொல்லி? உங்க அப்பன் சொல்றாருக்காக இந்த இடத்துக்கு வரலாமா? அப்பா சொல்லின்னு சொல்லணும் சுவாமி. எங்க உங்க அப்பா எனக்கு சின்ன பிள்ளைமா. அப்பா முதல்ல உங்களுக்கே நாராயணான்னு ஏன் சொன்னு தெரியாம நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி எல்லாமே தெரியும்னு வேற வாய் கிழிய பேசுறீங்க. உங்களுக்கே முதல்ல நாராயணான்னு ஏன் சொல்றோங்கிற சந்தேகம் வந்துச்சுல்ல? வந்தது. எங்க அப்பா உங்க அப்பேங்கறீங்க, எல்லாம் தெரிஞ்சவர் தானே நீங்க? எல்லாம் தெரிஞ்சவர் தான். எப்படி பேசணும்ங்கற இங்கிதம் இல்லையா? இங்கிதம்ன்றது உங்க அப்பே சொல்றீங்கன்னு சொல்றீங்களே. காட்டுக்குள்ள இருக்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளும் ஊருக்குள்ள இருக்கும்போது உங்க அப்பா சொல்லிட்டாரு, கையில கவலை வச்சு அப்படி வாங்க. உங்க அப்பே சொல்லிட்டாரு, என்ன ஒரு நக்கல் பேச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது பாவமா இருக்குது. ஏன்? ஆமா, நான் சந்தோஷமா தான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். பருவம் எத்தனை? 7 பருவம். 7 பருவம். ஆமா. அடைந்திருப்பது மங்கை பருவம். மங்கை பருவத்துல என்னமா வேணும்? என்ன வேணும்? சந்தோஷமா ஆடி பாடி தோழிகளோட சந்தோஷமா இருக்கணும், காவல் காக்கணும். எங்க அப்பா நல்லா தேனும் தினமா பிணைஞ்சு வச்சிருப்பாரு, திங்கணும், நல்லா தூங்கணும். சரி, அதுதான் எங்களோட இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை. இதே உங்களுடைய ஆசை. ஆமா. இப்ப மங்கை பருவத்தில் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப பாதுகாப்பு என்று ஒரு வேணும். பாதுகாப்பு ஏன் இல்ல? என்னோட அண்ணன் தோழி அப்பா அம்மா என்னோட அண்ணனுங்க அத்தனை பேர் இருக்காங்கல்ல. எல்லா நாளுமே அண்ணன் தம்பி தோழிமார்கள் பாதுகாப்பு கிடைக்குமா? எல்லா நாளும் யாருக்கும் எப்பொழுதும் வர முடியாது சுவாமி. ஆமா, நீங்க சொல்லலாம் நிரந்தர முருகப்பெருமான், ஏன்னா குலக்கடவுள் கும்பிட்ட நிமிஷம் வந்துருவார் அப்படிங்கறதெல்லாம் என்ன நம்மளுக்கு தலையில எழுதி இருக்குது, அதான் நடக்கும். யாருக்கும் யாரும் நிரந்தரமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சொல்லுவாங்க அப்பா அம்மா 20 வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் உன் புருஷன் தாண்டி கடைசி வரைக்கும் உனக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மையா? கிடையாது. யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நம்மளுக்கு நம்ம உடம்புக்கே நம்ம உசுறு வந்து நிரந்தரமா? இப்ப பேசிட்டு இருக்கிறோம், அடுத்த நிமிடம் என்ன ஆகுங்கிறது யாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதனால பாதுகாப்பு யாருமா? உனக்கு நிரந்தரமா ஒரு ஆளை கூட்டிட்டு வரேங்கிறீங்களா? ஆமாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா உலகத்திலேயே சிறந்த பாதுகாப்பு யார் இடத்துல? கணவன் இடத்துல தான். ஏன்னா எல்லாரும் இந்த பாதுகாப்பை அங்கதான் தப்பு பண்றீங்க. இதெல்லாம் அந்த காலம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கணவனே இல்லாமல் ஒரு பிள்ளைய என்ன பண்றா? ஏன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவர் இறந்து விட்டான்னா அந்த குழந்தை எப்படி வளர்க்கிறார்? சீரோடும் சிறப்போடும் வளர்த்து வருகிறார். கண்டிப்பா. ஒரு பெண்மணியால கணவன் இல்ல, அப்பா அம்மா இல்ல, அக்கா தங்கச்சி இல்லைன்னாலும் கஷ்டப்பட்டு கூட ஒரு பெண்மணி இப்ப நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை சொல்றேன், கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து வாழ வைக்கணும், பேரும் புகழும் வாங்கணுங்கிறது அந்த பெண்மணியோட லட்சியமா இருக்கும், குறிக்கோளா இருக்கும். ஆனா ஆம்பளைங்க அப்படியா? பொண்டாட்டி செத்தா மறுநாள் புது மாப்பிளம்பாங்க. அதே மாதிரி பொம்பளைங்க குழந்தைங்களை வளர்த்த முடியும், ஆனா கணவனால வந்து அந்த குழந்தைங்களை வளர்த்த முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. நீங்க இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்க? வறண்ட நிலத்துக்கு என்னமா வேணும்? என்ன வேணும்? நீர் தான் வேணும். இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் தான் வேணும். பரவாயில்ல, நம்ம வலிக்கு இப்பதாங்க வர்றோம். என்ன உங்க வலிக்கு? உங்க வலிக்கு இல்ல, யார் வலிக்கு இந்த சித்திர பள்ளிக்குள்ள போக மாட்டாக்கிட்டு இருக்கலாமாங்க? என்ன நீங்க சும்மா அதவே சொல்றீங்க? நான் வீணாக்கணும் நான் நினைக்கணும். நீங்க என்ன பருவ காலத்துல வீணாக்குறேன்? நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஏன்னா ஒரு பையன் சொல்லலாம், பாத்தியாரே ஒரு பையன் சொல்லலாம். என்ன? அப்பா எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைங்கன்னு பையன் சொல்லலாம். ஒரு பொம்பளை பிள்ளை போய் சொல்ல முடியுமா? முடியாது. வாயை விட்டுட்டு எப்படி சொல்ல முடியும்? வச்சுக்கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. அதனாலதான் உனக்கு நான் ஒரு பதிவு பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. அழகா இருப்பாரா? எனக்கு பொருத்தமா இருப்பாரா? பொருத்தமா. நிறைய பணம் வச்சிருக்காரா? என்னமா பணம்? உலகத்திலேயே பணப்பழக்கம் அதிகமாக உள்ள குடும்பம் யாருன்னு அவர் தானே. அப்படியா? எனக்கு தப்பிக்கிறதுலே முடியாது. எப்படி தப்பிச்சாரு? எப்படி? இல்ல எனக்கு தெரியாம இருக்க முடியாது. எப்படி தெரியும்? அதனால தெரிய வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். சரி, பொருத்தமா இருக்கிறாரு அப்படின்னா அவரோட அருமைகள் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இதோ கூறுகிறேனமா. கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சரி, கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடியவர் உனது கணவன். அதனால பரமகாலத்தை எப்படியெல்லாம் தாங்கள் விவாதிக்க கொண்டிருக்கிறார். அதனால் உனக்கும் அந்த கந்தபெருமானுக்கு எப்படியெல்லாம் மனமடிக்க எப்படியெல்லாம் கந்தபெருமானுக்கா? ஆமாங்க. மண்டையில கொண்டை இருக்கு, கொண்டைக்குள்ள மூளை இருக்குன்னு நினைச்சா இப்படி முட்டாள்தனமா வந்து பேசுறீங்க. நான் கூட மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காங்க, வேற யாரும் அழகானவரா இருப்பாரு, அறிவானவரா இருப்பாரு, எனக்கு பொருத்தமானவரா எல்லாமே அவரு இருக்காரு. ஆனா அவருக்கு மூத்த மனைவி இருக்குல்ல,
அவளை நான் பாத்துக்கிறேம்மா. நீங்களா? ஆமா. நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அவள்கிட்ட நான் பார்த்து பேசி சம்மதம் வாங்குறேம்மா. நீங்க ஒண்ணும் சம்மதிக்க வேண்டாம். அப்படி ஒண்ணு நான் ஒண்ணு கம்பு பிடிச்சிட்டு போகல. இங்க வாமா. என்ன? நான் சொல்லக்கூடிய வரத்தை மட்டும் அவர்கிட்ட கேளுமா. என்ன வரும்? நீங்க கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே இங்க பாருங்க, 5 வயசுல இருந்து என்னோட தந்தை கந்தனை கடவுளா நினைச்சு காலில் விழுந்து அனுதினமும் பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்காரு ஒளிஞ்சு கணவனா நினைன்னு ஒரு நாளும் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? நீ அப்படி நினைக்கிற? கடவுளவே இப்ப கணவனா ஏத்துக்க. அப்படியெல்லாம் முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அவரு கஷ்டப்பட நான் வாழ்க்கை ஊரா சக்கலாத்தி கூட கஷ்டப்பட முடியுமா? எனக்கு என்னங்க இல்ல, அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பேச்சு திறமை இல்லையா? அப்படி அழகு அறிவு பேச்சு திறமை கொண்டு போய் ரெண்டா இங்க பாருங்க, பக்கத்துக்கு வரக்கூடாது. 2ஆம் தரமெல்லாம் கட்ட முடியாது. நீங்க சொல்றதெல்லாம் இங்க சட்டம் இல்ல. முதல்ல வந்த வழியே போங்க. அதனால அந்த கந்தபெருமானுக்கு எப்படியெல்லாம் மனமடிக்க விடும். வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். வேள்வி மலை காட்டுக்குள்ள காவல் காக்க வந்த புள்ள, தண்டனையை கட்டிக்கிட்டா உனக்கு என்ன சொல்ல புள்ள? வேள்வி மலை காட்டுக்குள்ள காவல் காக்க வந்த புள்ள, தண்டனையை கட்டிக்கிட்டா உனக்கு என்ன சொல்ல புள்ள? எம்பேச்ச கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் நல்ல புள்ள, எம்பேச்ச கேட்டீங்கன்னா எல்லோருக்கும் நல்ல புள்ள. கைரோடு காத்திருந்தா வந்து சேரு வள்ளி புள்ள, நீ வந்து சேரு வள்ளி புள்ள. வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். உலகப்போக்கு மகேஸ்வரன் உனக்கு மாமன் தானம்மா, உலகப்போக்கு மகேஸ்வரன் உனக்கு மாமன் தானம்மா. உன்னை வாட்ட போதி வரும் ஆதி சிவகாமி, மச்சானாக விநாயகர் வந்தடி பார்ப்பாரம்மா. விநாயகர் வந்திரி பார்ப்பாரம்மா. மச்சானாக விநாயகர் வந்தடி பார்ப்பாரம்மா. திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனசு யாரும்மா? அடியேன் தேவலோகவாசி இந்த நாரதர் தானம்மா. வடிவேலவனுக்கு வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம். வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வடகமு வையகமு வாழ்த்தனும். அலுமகளும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லுமகளும் இந்த அவஸ்தை. என்னம்மா? என்ன இல்ல என்ன நீங்க என்ன நீங்க வச்ச சட்டமா? நான் வச்சதாமா சட்டம்? நீங்க வச்ச சட்டமெல்லாம் இல்ல. ஏன்? முருகனை கட்டிக்க முடியாது. ஏவ முடியாது. அந்த வழியே திரும்பிங்க. உங்க தலை தப்பிக்க நான் வந்து காலம்புற கண்ணீர் விடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா பேசலாம்னு பார்த்தா நீங்க வந்து விட மாட்டீங்க ஏன் போல. அப்படி கவலைப்படுற? முடியாது. போங்க, மாப்பிள்ளை வேண்டாங்க. நீங்க போங்க, மாப்பிள்ளை வேண்டாங்க. கந்தனத்தான் மாப்பிள்ளையா கட்டிக்கத்தான் சொன்னவரே, கலகம் வேண்டாமுங்க, நீங்க திரும்பி போயிருங்க. நான் சொன்னா கேட்கணும், திரும்பி போகணும், திருமணம் வேண்டாங்க. போங்க, மாப்பிள்ளை வேண்டாங்க. நீங்க போங்க, மாப்பிள்ளை வேண்டாங்க. மாடோட
நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. சரி. கந்தனவன், குமரனவன், பழனிமலை வேலனவன், பார்ப்போற்று முருகனவன், பார்வதியின் செல்ல மகன், பக்தருக்கும் பிள்ளையவன், அப்பனுக்கே பாடம் சொன்ன சரவணபவன் சண்முகன் தான் தேனமுதை தமிழமாக தந்த கடவுள்னு நான் நம்புறேன். சரி, எங்களோட குலக்கடவுள் தான் குகன். அதுக்காகவே அவரோட கணவனை ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றத கேட்க முடியாது. ஏமா அவ்வளவு பிடிவாதம்? அப்படிதான் முடிப்பேன். முடிவா என்ன சொல்ல? அப்படிதான் முடியாது. கட்டிக்க முடியாது சாமி. என்னோட அழகுக்கும் என்னோட கருப்பான கலருக்கும் அழகா வருவார் ஒருத்தர், அவரை கட்டிக்க முடியாது. அவர்தாம முருகன். முடியாது. என்னது நீங்க வச்சதெல்லாம் சட்டம் இல்லை. அலுபகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அவனையோ தொலைவை இருப்பை செவி கொடுத்து சொல்லும். பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரே, பூமியில் கோல் சொற்கள் புகழும் நாரதரை கைவரிசை செல்லாது போ. முடிவை என்னதாமா சொல்ல வர்ற? கூட்டி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பது உந்தன் கோத்திரத்தில் முறையோ, ஓட்டமாய் சொல்ல வந்தீர் உமக்கென்ன அக்கறையோ, ஓட்டமாய் சொல்ல வந்தீர் உமக்கென்ன அக்கறை, கைவரிசை செல்லாது போயா. கூட்டி கொடுப்பது எந்த கோத்திரத்திலும் இல்லை, ஊட்டி கொடுப்பதுகள் கோத்திரத்திலும் இல்லை, கூட்டி கொடுப்பது எந்த கோத்திரத்திலும் இல்லை, வெட்டிச்சி வண்டியுனை காட்டி மன முடித்து சொல்லும். திருட்டு நாரத முனியே, திருட்டு நாரத முனியே, திருட்டு நாரத முனியே, திணைப்புணம் குறத்திட மாளிகாடி பிதற்றீர், திணைப்புணம் குறத்திட மாளிகாடி பிதற்றீர், திருட்டு நாரத முனியே, முனியே. அறிவிலா மிரட்டும் கொண்டு மிரட்டீர் அடிக்கடி, முரட்டு கம்பால் எறியும் முரட்டு ஜாதிகள் நாங்க கொஞ்சம் வேணும், கந்தனை கொஞ்சம் வேணும், இங்கு பஞ்சம் பாட்டு பாட வேண்டாம். திருட்டு நாரத முனியே, முனியே. அறிவிலா மடச்சிறுமி, அறிவில்லா மடச்சிறுமி, அறிவில்லா மடச்சிறுமி, அடிக்கடி உரைப்பதை தடுத்தவ மதியுனாய். அறிவிலா மடச்சிறுமி, சிறுமி. அதிகாலை சூரியன் ஆ. உதயமாவதற்குள் சரி. உனக்கும் அந்த கந்தபிரமானுக்கு காவடியில் அடிய நாரதமல்ல, அணிந்திருப்பது பிரம்மபலிச்சமல்ல. சத்தியம் சத்தியம் சத்தியம். சொரி நாய் வரும், தயாரா இருங்க. உங்களோட எல்லாத்தையும் கட்டி விட்டுட்டு கொண்டை விளக்கு அழைச்சிட்டு தெய்வலோகம் போங்க. நாராயணன் சொல்லிட்டு, அதனால நல்லா பாத்துக்கோங்க. ஆசை இல்லாமலாம் இல்ல. சரி. 5 வயதுல அறியா பருவத்துல உனக்கு வாழ்வு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த பெருமான் இன்னும் வரல. அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், தவம் இருந்துகிட்டு இருக்கேன்னு கூட சொல்லுவேன். சரி. ஆனா இவர் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன அடுத்த நிமிடமே, அப்படியா சாமி, முருகனையா சாமி கட்டிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அடுத்த வேலைக்கு என்ன பண்ணிடுவாரு, அடுத்த நாளைக்கு தலை தப்பிக்கிறதுக்கு வேற எங்கேயாவது போவார். இப்ப நான் போடல, நேரா முருகப்பெருமான் கிட்ட போவார். போய் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு உனக்காகவே, ஆனா ரொம்ப வாயாடி, பரவாயில்ல இருந்தாலும் போய் மனம் முடிச்சுட்டு வரலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுவார். அதனாலதான் இவ்வளவு சண்டை இருந்தாலும் தவறாக பேசி இருந்தால் மன்னிக்கவும் முனிவரே. முருகா, விரைவினில் எதிர்பார்க்கிறேன். வருக வருக வருக. அரோகரா அரோகரா.